பிதாவாகிய தேவனுக்கு சதா வகைப்படணும். கடைசி நாட்களிலே நாம் இந்த உலகத்திலே மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது மிகப்பெரிய ஆச்சரியமானவும் ஆனந்தமானவும் அவருடைய கருத்தில் இருந்த ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவருக்கு ஒன்றுமே இல்லை என்று வேணும் சொல்லுங்கள். நாம் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் மனிதனுக்கு இல்லை என்றால் இந்த உலகத்தின் காரியங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு தூசி கூட ஆகாது. ஆனால் நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள் அத்தனையும் எல்லா காரியங்களையும் சம்பூர்ணமாக பெற்றுக்கொண்டால் அதிலே ஒரு சந்தோஷமான எல்லாம் இருக்கிற போல நமக்கு கேட்டு நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் அது முற்றிலும் மாறுபட்ட ஒன்றுக்கு உதவாத ஒரு அற்பமான ஒரு அற்பம். அதாவது அது எப்படி அது ஒன்றுமே இல்லை தேவனுக்கு முன்பாக. அவர் மகாபெரிய தேவன், அவர் வானத்தில் இருந்து வந்தவர், பரலோகத்தின் தெய்வம். அவருடைய ஆசீர்வாதங்கள் அது அவருக்குரியது. பரலோகத்திலிருந்து வந்த ஒரு பெரிய காரியம். அவர் பரலோகத்திலிருந்து வந்தவராகியால் அது அவருடைய ஆசீர்வாதம், அது அங்கிருந்து வந்த காரியமாக அது பூமி மண்ணிலே அது கிடைக்காது. அது அவர் கொடுத்தால் வழியை அவர் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அது நிரந்தரமானது, அது அழிவில்லாதது, அது நிச்சயமானது, அது மகா அதிகாரமுடையது. அது ஒரு மகா மேன்மையான காரியம். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை தேடி அவருடைய கரத்தில் இருந்து பெற்றால் ஒழிய இந்த உலகத்தில் அது கிடைக்காத ஒரு பெரிய ஒரு அவருடைய சொத்து. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த கடைசி நாட்களிலே இந்த பூமியிலே இந்த கடைசி சத்தம் குறைத்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, ஒரு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம். இந்த நாளுக்கு வேதத்தில் நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சபையின் காலங்களுக்கு பிறகு ஆண்டவர் பேச்சு கொண்டு வருகிற சகோதரர் பாலிவரசன் மூலமாக ஆண்டவர் பேச்சு கொண்டு வருகிற சத்தியம் அது அளவிட முடியாதது, ஆச்சரியமானது, அது அவருக்கே உரியது. இதுவரையிலும் யாரும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்ற கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய தாசர்கள் யாருமே இதை பற்றி பேச, இது அவர்களுக்கு கொடுக்கப்படாத காரியம். அந்த காலம் வரும் பொழுது அது அந்த சத்தியம் பேசப்படுகிறது. அதை நாம் பெருமை பாராட்டுவது ஒன்றுமில்லை. அதன் காலத்துக்கு அதன் காரியத்தை நேர்த்தியாய் ஆண்டவர் செய்து வருகிறார். அது அவருடைய நாமம் மகிமை தேடிக்கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. இதில் யாருமே நான் நீ பேசுகிறேன் எந்த ஒரு பெருமையுமே இல்லை, வேண்டாது என்று வேண்டாம். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் மெய்யான சத்தியத்தை பூமியிலே பேசிக்கொண்டு வருகிறார். சகோதரன் பாலிவரசன் அவர் மூலமாக எத்தனையோ வருஷ காலமாக நாங்கள் அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது அத்தனையும் வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு உண்மையான சம்பவமாக இருக்கிறது. இந்த சந்தோஷத்தை நான் பெற்ற சந்தோஷத்தை எல்லாரும் பெற வேண்டும் என்பதை என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். இந்த நாட்களில் அவர் நிறைய அனுபவத்துக்குள்ளாகி ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றிருக்கிறார். அது நாம் மறக்க முடியாதது. அது அத்தனை வேதத்தில் இருக்கிறது. இந்த மெய்யான கூடாரம் என்பது அவருக்கு நாட்களில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய கருத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் பொக்கிஷம். இது சபையின் காலங்களுக்கு பிறகு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பூமியில் ஏற்படுத்தப்பட்டு அவருடைய அப்போஸ்தலர்களால் அவருடைய வார்த்தை பெற்ற ஜனங்களால் அது பூமியிலே அது நிறைவேற்றி அது சபையினுடைய வேலையை முடித்து அந்த வார்த்தையை அந்த காரியங்களை பேசின மக்கள் எல்லாம் மறித்து கடைசி எக்காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நடைபெறுகிறது. சபை இல்லை. அதை சபை இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது சபை இல்லை. அவங்க 2025 வருஷமாக பேசிக்கொண்டு வருகிறது. இனிமேல் என்ன சம்பவிக்கும் அது
அவங்களுக்கு தெரியவில்லை, கர்த்தர் அவங்களுக்கு அதை கொடுக்கவில்லை. அதற்கென்று ஒரு நாள் வரும்பொழுது, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே கஷ்டப்படும் பொழுது மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டு அனுப்பினாரோ, அதே போல இந்த கடைசி நாட்களிலும் தேவனுடைய ஜனங்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறதுக்காக அவர் ஒரு காரியத்தை ஏற்படுத்தியிருப்பார். ஆனால் அதை அவர் வெற்றிகரமாக முடிப்பார். ஏற்படுத்தினது அவர், முடிக்கிறது அவரே. இதில் எந்த ஒரு மனுஷனும் அதில் இடம்பெற முடியாது. அவர் ஏற்படுத்தினால் அவர் கண்டிப்பாக அதை முடிப்பார். அது வார்த்தைக்கு ஒத்து போனால், அது வேதத்தில் இருந்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. அவர் மிகுந்த உபத்திரத்துக்கு உள்ளாகி தன்னந்தனிமையாய் விடப்பட்டு, ஆண்டவரே என்ன செய்வது என்று மன வருத்தத்தோடு கலங்கி, யாரும் இல்லாத ஒரு தனித்தவராய் அவர் தள்ளிவிடப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை அவர் பரலோகத்தின் தேவன் நேரடியாக அவரை சந்தித்து அவர் பெற்றுக்கொண்ட காரியம் மெய்யான கூட. அவர் ஒரு சத்தம் கேட்கிறது, பார்க்கிறார். அங்கே ஒரு புத்தகம் இருக்கிற போது தெரிகிறது. இங்கே வா என்று ஒரு சத்தம் கேட்கிறது. இங்கே போனால் புத்தகம் பார்க்கும்போது, புத்தகம் பக்கத்தில் போகும்போது கூடாரமாக தெரிகிறது. உள்ளே வா. உள்ளே போகும்போது நிறைய இந்த காலத்தின் சத்தியம், கடைசி வெளிச்சம், தேவ ரகசியம் நிறைவேறக்கூடிய இடம், மணவாளன் குடியிருக்கிற இடம், மணவாளனுடைய ஆயத்தரை, சத்திய இடம், போகிற பாதை, அந்த மெய்யான கூடாரம், அதுக்குள்ளார போகும்போது இவ்வளவு பெரிய காரியங்களும் உள்ளே இருக்கிறது. இதை வானத்தையும் பூமி படுத்த சர்வ வல்லவர் ஒரு பிரத்யட்சமான ஒரு சாதாரண ஒரு மனுஷனோடு பேசுவது என்றால், அது அவருக்கு இஷ்டமாக இருந்தால் யாரும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி ஒரு பெரிய காரியங்களை பெற்றவர் ஆனால் நம்ம பார்வைக்கு இவராக கூட நம்ம நினைக்கலாம். அது சர்வ வல்லவர் அவருடைய காரியத்தை நடத்துறதுக்கு ஒரு சாதாரண காரியத்தை போல் அவர் நடத்தி முடித்து விட்டு அவர் வேலையை முடித்து விட்டு சென்று விடுவார். அவ்வளோதான். நாம் அதை வேதத்தில் இருந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும். காலத்தின் சத்தியம் இருக்கும்போது, காலத்தின் சத்தியம் என்றால் என்ன? அதாவது இது வேதத்திலே தெரியாது, ஐயோ அது புரியலையே, அது ஆண்டு கர்த்தர் பார்த்து கொள்வார், அப்படி பேசுறதுக்கு இடம் இல்லாமல் காலத்தின் சத்தியம் என்றால் என்ன? காலத்தின் சத்தியம் என்றால் அதாவது நான் ஒன்றும் அறியாதவன், தெரியாதவன், ஒரு தாழ்ந்த ஒரு மனுஷன், மண்ணான மனுஷன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் வாயினால் பேசப்பட்டு அவருடைய காரியத்தை கேட்டவன் என்கிற ஒரு தகுதி தான் எனக்கு உண்டு, வேற ஒரு தகுதி எனக்கு கிடையாது. அவர் மூலமாக கேட்ட வார்த்தைகளை தான் நான் சிலவற்றை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். காலத்தின் சத்தியம் என்பது உலகம் தோன்றும் முன்பு, உலகம் தோன்றின முதல், இனி வரக்கூடிய உலகம், இவ்வளவு காரியங்களை உள்ளடக்கியதாய், அதாவது பரிசுத்த வேதாகமம். காலத்தின் சத்தியம் என்பது அந்த வேதம் முழுவதுமே அது ஆட்கொண்டதாக இருக்கிறது. வேதத்திலே தெரியாது என்கிற ஒரு காரியத்தை இல்லாமல் அத்தனையும் திறந்த புத்தகமாக தெரியணும். அதில் உள்ள காரியங்கள் எல்லாம் பேசணும். அதுதான் காலத்தின் சத்தியம். காலத்தின் சத்தியம் கடைசி வெளிச்சம். கடைசி வெளிச்சம் நாம் கேட்கிறவங்க யோசிக்கணும். கடைசி வெளிச்சம் என்று சொல்கிறாரே, அப்போ இதுக்கு பிறகு இது ஒரு வெளிச்சம் வராது. நீங்கள் அவருடைய செய்தி கேளுங்க, இனிமேல் இந்த சத்தியத்தை பேசுறதுக்கு ஒருத்தர் வரமாட்டான்டா அப்படின்ட்டு அது அப்படி பேசணும்னா அவருடைய சமூகத்தில் அதாவது ஆண்டவருக்கு சவாலாக போகும்போது அவர் அடித்து கையில் எடுத்துவார். அது ஒரு பெரிய அழிவை தேடிவிடும். அதாவது ஒரு நிச்சயம் இல்லாததான ஓடை போக சொல்லியிருப்பார். அதாவது கடைசி வெளிச்சம் எங்கும்போது அவர் இனிமேல் இந்த பூமிக்கு இன்னொரு வெளிச்சம் வராது. அதுதான உண்மை. அந்த வார்த்தைக்கு அந்த கடைசி வெளிச்சம்னா அதாவது இதுக்கு முன்ன வந்த வெளிச்சங்கள் எல்லாம் பற்றியும் உள்ளடக்கி அது கடைசி வெளிச்சமாக வந்திருக்கிறது. எல்லா காரியத்தையும் அது பேச வேண்டும். எல்லாம் அதுக்கு அந்த கண்ணுக்கு எல்லாம் தெரியும். அதான் கடைசி வெளிச்சம். தேவ ரகசியம் நிறைவேறக்கூடிய இடம். தேவ ரகசியம் நிறைவேறக்கூடிய இடம்னா அது இப்படி தேவ ரகசியத்தை பற்றி பவுல் பேசியிருக்கிறாங்க. நாம் இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க, நம்ம கேட்டுருக்கோம். அது தேவ ரகசியம் நிறைவேறக்கூடிய இடம். அதை அது எப்படி நம்ம அந்த வார்த்தையை வாசிக்கும் போதே ஒருவேளை இவர் பார்த்துட்டு போகிறோம். தேவ ரகசியம் நிறைவேறக்கூடிய இடம்
அதை பார்த்தால் தான் அவ்வளவு சொல்ல முடியும். அதாவது அது எங்கே இருக்கு? ஒவ்வொரு தலைப்பையும் அவர் பேசும் பொழுது நமக்கு ஆச்சரியமாகும். அதாவது நான் பெற்ற சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். அது நீங்கள் அதை எப்படி எடுத்தாலும் சரி, தேவ ரகசியம் நிறைவேறக்கூடிய இடம். மணவாளன் குடியிருக்கிற மணவாளன். இந்த கடைசி நாட்களில் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் அவர் மணவாளனாய் வருகிறார். அது மணவாளனாய் அவருக்கு குடியிருக்கிற இடம். மணவாளியினுடைய ஆயத்தரை சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளம். அந்த நாட்களில் வேறொரு தேற்றவாளம் சத்திய, அதாவது வானத்தின் பூமியை சர்வ படைத்த சர்வ வல்லவர் சத்திய ஆவியானவராக வர வேண்டும். அவர் எல்லா காரியத்தையும் ஒளிவு மறைவில்லாமல் அவரோடு பேச வேண்டும். இதெல்லாம் அந்த மெய்யான கூடாரத்துக்குள் போகும் பொழுது அங்கேதான் இந்த காரியங்கள்லாம் இருக்கிறது. இதை நாள் வரைக்கும் யாருமே நம்ம, அதாவது இதுக்கு முன்னே ஓட்டத்தை முடித்தவங்களை நாங்கள் யாருமே குறை சொல்லிருக்க முடியாது. அவங்கெல்லாம் அவங்க அந்தந்த காலத்தில் அதன் காரியத்தை பேசி முடித்தவங்க, அவங்களுக்கு கொடுத்த காரியத்தை அவங்க செஞ்சு நிறைவாய் முடித்து விட்டார்கள். இந்த காலத்துக்கு ஆண்டவருடைய கருத்தில் இதை நேரடியாக பெற்றவர் சகோதரர் பாலகணேசன் அவர்கள். அவருடைய ஊழியத்திலே, அவருடைய வார்த்தையிலே, அவருடைய பேச்சு கொண்டு வருகிற மகாபலி சத்தியத்திலே நாங்கள் இருக்கிறோம். இதில் உள்ள ஒரு பெரிய காரியம் வேற எங்கேயுமே இல்லை. அத்தனையும் வேதத்தினுடைய ஒரு பெரிய மறைந்திருக்கிற ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. இதை கேட்கும் பொழுது நாம் இந்த காலத்தில் மனுஷனாக இருந்து இவ்வளவு பெரிய காரியத்தை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் கொண்டு, அது எப்படி என்றால் அதை கேட்கும் பொழுது அதுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம் ஒழிய அதை ஒரு மனுஷனோ அதை யாருமே தந்தது கிடையாது. அதை கேட்கும் போது அதுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை பெற்றவனுங்கிற ஒரு அடிப்படையான ஒரு விசுவாசத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, அதாவது இந்த காலத்துடைய சத்தியத்தை கேளுங்கள். ஆண்டவர் வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லவர் நமக்கு என்ன காரியம் வச்சிருக்கிறாரோ அது அத்தனை வேதத்தில் இருக்கிறது. அதை சொல்லிக் கொடுக்கிற வந்திருக்கிற ஒரு கடைசி மனிதராக நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வாதமாக கேட்கிற யாவரும் பிள்ளைகளே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறேன். We are going to discuss about some new things which God has written in the Bible, and what our beloved brother Chidambaram explained very thoroughly. He has a right to, because புத்தி கிறிஸ்துக்கள் வந்து ஒரு வருஷம் அதனால maybe this is a last and first. அதாவது ஆகவே please listen the message very carefully. And past 5 days God told me very thoroughly and explained the matter which is written in the Bible. And today also, when people are listening this message, kindly take the Bible and take some notes and draw some diagrams and meditate with God, and then you can get a new foundation which we have to move on the earth. Let us pray. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே.
இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எங்களை மிக அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆச்சரிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுடைய தந்தைகளை சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த தொடர்ந்து இந்த 4 நாட்களாக ஆண்டவரின் 5ஆம் நாளில இந்த விலையேறப்பட்ட வார்த்தை கேட்கத்தக்கதாக கற்றுக் கொடுத்திருக்கிற மகா பெரிய உன்னதமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த பூமிக்கு கர்த்தா ஒரு கடைசி வெளிச்சத்தை, ஆண்டவர் ஒரு கூடாரத்தை, ஒரு ரகசியத்தை, இதுவரைக்கும் பேசாத ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறதாக தேவன் பூமியில் அமைத்த இந்த நல்ல மெய்யான குணத்துக்காக ஸ்தோத்திரம். நீ வெளிப்படுத்தின விசேஷப்பட்ட செய்திக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் உலகத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீர் யாரே இந்த மாபெரும் சத்தியத்துக்காக வடிவமைத்திருக்கிறீரோ அத்தனை பேரும் இந்த மாபெரும் சத்தியத்தில் இணையட்டும். வல்லமையானது ஒவ்வொருத்தனது ஆண்டவரை எழுக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் அல்ல ஒரு மாத்திர மகிமையுள்ளவர்களாக வச்சிருக்கிற கர்த்தாவே, எல்லா கன துதி மகிமையில ஒருக்குமா நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தரும் அருமை ரட்சகரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார். So, by the grace of God, from Wednesday night onwards, past 4 days, the royal topic which I can say. So what God chose the topic is a royal topic. ராஜரீகமான ஒரு தலைப்பு. That is the second journey between the mystery of God and the revelation of Jesus Christ. That is our only topic. So from the royal topic, we have to subject 1 is called how the first Passover and how the second Passover, and how the seed of Abraham come out from the Egypt and occupy the place of the promised land. And second thing is what is a tent, and the third day we discuss about what is the outer part and the middle part and the inner part. And yesterday night we discussed about very thoroughly about how God moved in a pit. And so everything it is a mind of Christ. So I have nothing in my mind. So which God needed to be in 2021, in 2024. And today, in the final day, so we discussed very thoroughly. The outer part is the book of Romans, the holy place is the book of Hebrew, and Holy of Holy is a revelation of Jesus Christ. And today we are going to discuss about the revelation of Jesus Christ. So according to Moses, he put the tabernacle, the outer part, and the holy place, and the Holy of Holy. In the outer place, all the sacrifices are there. In the holy place, the candlestick and the shewbread table is there. And the Holy of Holy, he described everything, this golden box and the glory of God. So this is a first tabernacle which is Moses showed. And yesterday we discussed about the body of Christ, the flesh of Jesus Christ, 30 years, 3.5 years, and the 40 days. And the 30 days, after the end of the 30 days, the power of God filled with the flesh. And the 3.5 years, miracles and wonders, and death, burial, resurrection, transformation, everything he has proved. And then, in the 40 days, according to Acts chapter 1, chapter 3, and God explained all the secret things only to the disciples. So these are the chapters yesterday we discussed. So today we are going to enter the royal topic, the third screen. So according to Paul, he said only 2 screens in the tabernacle. But today we are going to discuss about, we are entered inside the Holy of Holy. So all the high priest, all the blood which is sacrificed in the outer region can enter only in the second curtain, that is called. எந்த பலி செலுத்தப்பட்டாலும் மகாபரிசுத்த ஸ்தலத்தினுடைய 2 திரைகளை தான் சொல்லப்படுகிறது. முதலாம் திரையானது பிரகாரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கும். 2ஆம் திரையானது பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கும். இதுவரைக்கும் பலி செலுத்துற எந்த ஆசனை இருந்தாலும், எந்த பலி ரத்தமாக இருந்தாலும் அது 2ஆம் திரை வரைக்கும் தான் சென்றிருக்கிறது. But today we are going to discuss about the third curtain which nobody can see. இதுவரைக்கும் காணாத 2வது பயணத்தினுடைய
மூன்றாவது திரை, the second Exodus, seeing the third curtain through which the bride, the Lamb of God, ஆட்டுக்குட்டியுடைய 7 கண்களும் அங்கே உள்ளே சென்று காண்பித்து சில மெய்யான காரியத்தை கிறிஸ்துவுக்குள் உங்களோடு பேச வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறேன். இந்த டாபிக்கை நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீச்சரா நான் இருக்கிறதுனால ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கும்னால ஒரு அவுட்லைன் போட்டு வச்சிருப்பேன். அப்பதான் பிள்ளைகளுக்கு அது முடியும் என்பதற்காக. அதே போல கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படித்து கடைசி மார்க்க தார்மீக அடிப்படையில் ஒரு சின்ன டயக்ராம் போட்டு வச்சிருக்கிறேன். இதை குறித்து பேசினா பல ஆண்டுகள் பேசலாம். இதுல ஒருவேளை ஒரு புரிதல் தெரியல. எப்போ நமக்கு நேரம் கிடைக்கிறதோ, எப்பெல்லாம் நீங்க இதோட வார்த்தை கேட்கொண்டு விரும்புகிறீர்களோ, நீங்க நேரடியாக சந்திக்கலாம். கர்த்தர் வார்த்தை கொடுத்து நம்ம ஆராய போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுகிற பல நாட்கள் ஆகும். ஆனால் கூடுமான வரைக்கும் இதை கொஞ்சம் ஷார்ட்டாக வேத வசனத்தின்படி பேசி முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறேன். இதோட முக்கியமான நோக்கம் என்ன சொன்னால் 3 காரியங்கள். இயேசு வெளிப்பாடு, அதாவது 3ஆம் துறை 2ஆம் பயணத்தோடு முடிவு. அதாவது நம்ம மிஸ்ட்ரிக்கோ ரெவலேஷன் ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது ரகசியத்திற்கோ இயேசு வெளிப்பாட்டு மத்தியிலே நம்முடைய பயணம் எங்கே முடிகிறது, நம்பர் 1. அதுக்கு பிறகு இதுவரைக்கும் ஆசீர்வாதத்திலே 2 திரை போடப்பட்டது. முதலாவது திரையானது பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரகாரத்தை பிரித்தது. 2ஆம் திரையானது மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்தது. இதுவரைக்கும் தான் நம்ம யாத்திராமத்திலே படிக்கிறோம். இன்றைக்கு நாம அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள 2ஆம் திரைக்கு உள்ள அந்த கிருபாசனத்தை தாண்டி தேவன் 3ஆம் திரைக்குள்ள என்ன வைத்திருக்கிறார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். 3ஆவதாக ஆவியை பெற்றவர்கள் எங்க இருக்கிறார்கள், ஆவிக்குள்ளார்கள் எங்க இருக்கிறார்கள், மனவாட்டி எங்கே ஆயத்தமாகிறாள், அவள் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள், அவருடைய அதிகாரங்கள் என்ன, இந்த பூமியுடைய முடிவு என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, நாம் இதை எங்கு நிறுத்த போகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் டாபிக். அதாவது ஒரு 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 முக்கியமான ரொம்ப எப்படி சொல்றது, இந்த காம்ப்ளெக்ஸ் டாபிக். இது சிம்பிள் டாபிக் இல்லை. இது ஒரு ஒரு கூட்டு தலைப்பிலே பேசி முடிக்க வேண்டும். ஏனென்றால் நேரம் இல்லை. ஆகவே திரைக்கு வெளியே என்ன, திரைக்கு உள்ள என்ன. நான் பேசுகிற திரை என்பது 2ஆம் திரைக்குள்ள இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தை அல்ல. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து நித்தித்து போகிற அந்த திரையை குறித்து நம்ம பேச போகிறோம். எவ்ரிதிங் இன் தி பைபிள். நான் எந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு இந்த காலையில் ஆராதனை செல்கிறோமோ, எந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு நான் ஒரு போதகத்தில் உட்கார செல்கிறோமோ, அந்த வேதத்துல பரிசுத்தாவில் எழுதப்பட்ட இந்த மகா பெரிய காரியத்தை 2005 ஜூன் 24 தேவன் பூமிக்கு அனுப்பின ஒவ்வொரு பகுதியிலும் குறித்து சொல்லி முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய தலையாய கடமை. அது எந்த கடமை என்று சொன்னது போல நான் இதை பேசாவிட்டால் எனக்கு ஐயோ. ஆகவே இதை பேசி முடிப்பதற்காக தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு பெற்ற மாறாத பரிசுத்தமாக்கி விடுங்க. கால் வருகின்ற பொழுது நீங்க நான் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் என்னால் முடிந்த அளவுக்கு Facebookல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல ஒன்னொன்னா டயக்ராம் போட்டு கர்த்தர் சித்தமான உலகத்துக்கு அனுப்புவோம். அது வரைக்கும் கர்த்தருடைய காரியம் முடிபெறாமல் இருந்தால் தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் அந்த காரியத்தை முடித்து இங்கே வாழ்ந்து கூப்பிட்டுக் கொண்டால் அடுத்த நிமிடம் அந்த கர்த்தருக்கு சேர்ந்து ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் யாவரையும் தம்முடைய பலத்த நாமத்துக்குள், இரத்தத்துக்குள், கிருபைக்குள் மூடிக்கொண்டு இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் தடகாலம் பாதுகாத்து இந்த மெய்யான சத்தியத்தை அறிந்து அந்த ராஜரிகமான கல்லறிவிருந்திலே கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அழைக்கிற கடைசி தரத்திற்காக இந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். லெட் அஸ் என்டர் தி வேர்ட் ஆஃப் காட். நம் தேவனுடைய வார்த்தைகளை கடை சொல்லுவோம். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக the same thing. 1 கொரிந்தியர் அதே வசனம் தான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தையும் வெளிப்படுத்தல் 1:1 வாசிப்போம். 1 கொரிந்தியர் இதோ ரகசியத்தை ரைட் வாசிப்போம். இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ show the mystery of God. நாமெல்லாம் வெற்றியடைவதில்லை. அதாவது mystery of 1 கொரிந்தியர் 15:51. Behold, I show you a mystery. இதான் நம்ம செய்தி. So our journey starts. Today I want to slowly I want to teach you because you must understand the topic. You may ask
brother, can you speak in Tamil? Yes, I can speak in Tamil. But at the same time, I want to put an introduction because the message is going on throughout the world. So different language people are listening these messages very carefully. So I want to put the outline in English, then afterwards I will come to the Tamil. So, dear friends, according to Paul, he said, though I will show the mystery. So, our journey, that is after the church movement, whenever you listen to a message, two things you must be very concretely understand. There is no candlestick, there is no seven stars. 7 குத்து விளக்குகளும் 7 நட்சத்திரங்களையும் தேவன் திரும்ப எடுத்துக்கொண்டார். Hallelujah. Until you accept that concept, this message is very difficult because you are still in the church, right? So the church, according to the Bible, he said it is a candlestick age, and each and every candlestick there is a star. So suppose if you are believing today there is a candlestick, why is a star? So the church can denote with the triangle. ஒரு சபையை 3 இந்த triangle போட்டோம் அப்படின்னா குத்துவிளக்கு, நட்சத்திரம், தூதன், அதுக்குள்ள ஆவி. புரியுதா? அதாவது ஒரு சபையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு triangle போடுங்க. இப்படி triangle போட்டீங்க அப்படின்னா இங்க வந்து என்ன இருக்கணும்? குத்துவிளக்கு இருக்கணும். இங்க என்ன இருக்கணும்? நட்சத்திரம் இருக்கணும். இங்க யார் இருக்கணும்? தூதன் இருக்கணும். அதுக்கான செய்தி கூட ஒரு ஆவியானவர்கள் இருக்கணும். அப்பதான் இந்த ட்ரையாங்கிள் ஃபுல் ஆகும். இன்னைக்கு சபை இருக்குது, அதுக்குள்ள குத்து விளக்கு யாரு, குத்து விளக்கு எங்க, அது நட்சத்திரம் எங்க, அதுக்குள்ள தூதன் எங்க, அதை பேசுற ஆவியானவர் எங்க, அப்படி பேசுற அப்போஸ்தலன் எங்க, தீர்க்கதரிசி எங்க, சுவிசேஷம் எங்க, போதகர் எங்க, மேய்ப்பன் எங்க, கனிகள் எங்க, வரங்கள் எங்க, அடையாளங்கள் எங்க, அற்புதங்கள் எங்க, எல்லாம் எங்க இல்ல. அப்ப இல்லன்னு சொல்லும் போது நாம் அதை பார்த்தோன்னு சொல்லணும், ஐயா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இதுதான் ஒரு சபையினுடைய பரிபூர்ணமான ஒரு காரியம். இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை, வேதில்லை. அப்போ after the churches, when God removed the candlestick and God removed the stars from the earth, that is called the bridal walk. So now the bride is walking. Our journey, the head is the spirit of the truth, and then the bride, then the guest, then the observers, then the welcomers. Go for understand. நம்முடைய பயணத்துல முதல்ல யார் இருக்கா? சத்திய ஆவியானவர். அடுத்து யாரு? மணவாட்டி. அடுத்து யாரு? விருந்துக்காரங்க. அடுத்து யாரு? பார்வையாளர்கள். அடுத்து யாரு? வரவேற்பாளர்கள். ஆமென். Go for understand. இப்ப நம்ம ஒரு பெரிய டீமா போயிட்டு இருக்கிறோம். அந்த டீமுடைய ஃப்ரண்ட்ல யார் இருக்கா? யார் இருக்கா? சத்திய ஆவியானவர். தென் அடுத்து யார் இருக்கா? மணவாட்டி. அடுத்து யார் இருக்கா? விருந்துக்காரங்க. அடுத்து யார் இருக்கா? சொல்லுங்கப்பா. பார்வையாளர்கள். அடுத்து யார் இருக்கா? வெல்கமர்ஸ், வரவேற்பாளர்கள். குறிப்பிடாச்சு தான் யாரு சொன்னேன்? வரவேற்பாளர்கள். மரித்து உயிரோடு தகுதி பெற்றவர்கள் யாரு? பார்வையாளர்கள். தேவ சாயலை பெற்று அவரோடு சாப்பிட தகுதியுள்ளவன் விருந்துக்காரங்க. ஆவியார் முழுதுமாய் இணையக்கூடியவர் யாரு? வார்த்தை, சத்தியம். இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது யாரு? சத்திய ஆவியாகிய வேறு தோற்றமான இவர் எங்க அனுப்பப்பட்டாரு? ஆட்டுக்குட்டியோட 7 கண்கள் மூலமாக. I want to explain this message very thoroughly. Today our journey starts with the mystery of God and ends with the revelation of Jesus Christ, and we are crossing the third curtain, that is from the holy of holy. Our journey starts from the holy of holy. According to the Bible, all the priests, all the high priests, all the calling people, all the blood can go until the holy of holy. But our journey starts from the holy of holy towards eternal life. Hope and understand. நம்முடைய பயணமோ இதுவரைக்கும் உள்ள எல்லா ஆசாரியனும் இதுவரைக்கும் போவான், மகாபரிசுத்தர் வந்தா போக முடியும். ஆனா நம்முடைய பயணமோ தேவ ரகசியத்தில் இருந்து, அதாவது மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து நித்திய நோக்கி செல்கிறோம். ஹalleluya. அதை நடத்தி கொண்டு போகிறவர் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன். ஆமென். ஹalleluya. Read the book of John chapter 14. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். John chapter 14 the verse 17 onwards. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம்
16-17 சீக்கிரம். யோவான் சுவிசேஷம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் ஆசீர்வாதம். சத்திய ஆவியாகிய அது எங்க இருக்குது? இப்போ when the word flesh வார்த்தை மாம்சம் பூமி இருந்தபடி சொன்னது சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அந்த ஆவியானவர், அந்த சத்திய ஆவியானவர் எங்க கூடியிருக்கிறார்? ஐயா இந்த காலமே சண்டைக்கு போயிட்டு சார் அழகான ஏற்கனவே சொல்லுவதா, பாட்டுதா, சந்தோஷம் தான், பாசம் தான், ஓடிந்தா, காணிக்கதான், God bless you, நல்லா இருக்கு, கத்தோட ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் நான் அந்த இடத்துல சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் ஆசீர்வதிக்கிறாரா? ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14-16 சொல்லப்பட்டு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் ஆசீர்வாதிக்கின்ற இடத்தை 2021 ஜூலை 24 தேவன் பூமியிலே அந்த மெய்யான கூடாரத்தில் இருக்கிறதாக காண்பித்தார். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14-16 நிறைவேறிவிட்டதை கண்டேன். ஹல்லேலூயா. எப்படி ஏசாயாவின் புத்தகம் 7-11 இயேசு நிறைவேறினதோ, எப்படி ஏசாயாவின் புத்தகம் 40-3 யோவான் நிறைவேறினதோ, அதே போல யோவான் சுவிசேஷம் 16-14-15 2000 ஜூலை 24 இந்த மெய்யான கூடாரத்திலே நிறைவேற கண்டேன். இதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. என் பிராணன் அடிமையாக இருந்தேன், அவருக்கு ஒப்பு கொடுத்ததை கடைசி வரைக்கும் சொல்லிவிட்டு போவதற்கு என்று தீர்மானித்திருக்கிறேன் சகோதரர்களே. Can you prove the word of God? இதுவரைக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது, இப்பொழுதோ சுவிசேஷம் நிரூபிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் சத்தியம் பிரசங்கிக்கப்பட்டது என்பதே, ஆனால் today onwards God is going to prove the word of God. இதுவரைக்கும் செய்தியை பேசினவங்க வந்தாங்க, இப்பொழுதோ தேவன் தம்முடைய சத்தியத்தை நிரூபிக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பேசுகிற ஒரு காலம் உண்டு, நிரூபிக்கிற ஒரு காலம் உண்டு. நாம் தேவனுடைய வார்த்தை நிரூபிக்கப்பட போகிற நிரூபித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டு. ஹல்லேலூயா. அப்படியானால் யோவான் சுவிசேஷம் வாசிப்பா. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு. பாருங்க, என்னைக்கும் கூட இருக்கும்படி. அவர் எங்கே இருக்கணும்? 2000 வருஷம் 7 செகண்ட் காலத்துல இந்த இடத்துல தான் சத்தியாவில் இருக்கிறன்னு சொன்ன 8 திங்கஸ் இருந்தாங்களா? ஹல்லேலூயா. அப்படியானால் எவர்லாஸ்ட் கால வரையறுக்கப்பட்ட ஆவியை பெற்ற அடையாள அற்பத்தை பெற்று இரத்த சாட்சிகளாய் மரித்து எக்காலத்தை கேட்டு எழும்பி தகுதி பெற்று ஜீவத்தை கனியை புசித்து புதிய நாமத்தை தெரிந்து கொண்டு பார்வையாளர் இருக்கக்கூடிய எல்லாருடைய கண்களுக்கும் இந்த மெய்யான கூடாரத்தை தேவன் மறைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களை காட்டின மேன்முள்ள அல்ல, நல்லவர்கள் ஆறாரோ தேவனோ எனக்கு ஐஸ்வர்யம் உள்ளவராய் உலகத்துக்கு முன்பதாக அவர் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே, அந்த அரால் அபிஷேகத்தை வைத்திருந்தபடினாலே, அந்த ஆதி பருவத்துக்குள் தேவ ஞானத்துக்குள் தேவ ஆழத்துக்குள் தேவனுடைய உண்மையான கிருபைக்குள் மறைந்திருந்த இந்த மெய்யான கூடாரத்தை 2021 ஜூலை 24 தேவன் இந்த இந்திய தேசத்துக்கு, இந்த தமிழகத்துக்கு தேவன் அனுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. 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 அப்ப இந்த பூமியில் என்ன நடக்கும்? இது பூமியில் நடக்கும். இனியே உலகத்தில் இன்னல் பெரும் கெடும், இன்னல் பெரும் கெடுமே. இனியே உலகத்தில் இன்னல் பெரும் கெடும், இன்னல் பெரும் கெடுமே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றி தேவனை உயர்த்தி துதியுங்கள். மறைவிட கொண்டு மன்னவரின் ஜனத்துக்கு குறை விசாரிக்கும் கோபத்தின் நாளில், மறைவிட கொண்டு மன்னவரின் ஜனத்துக்கு குறை விசாரி
கவனிங்க, நம்முடைய பயணம். I want to test the point very thoroughly. ஆசிரியர் கூடாரத்துல மகாபிரதர் ஆசிரியர் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு ரத்தத்தோடு கூட காலில் சங்கிலியை மாட்டிக்கிட்டு மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் தான் போக முடியும். ஆனால் நம்முடைய பயணமோ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த ரகசியத்துக்குள்ள இருந்து இயேசுவின் வெளிப்பாட்டுக்குள் செல்கிறோம். அப்படியானால் இதுவரைக்கும் போடப்பட்ட கூடாரத்துக்குள் சென்ற எல்லா ஆசாரியரை காட்டிலும், எல்லா லேவியரை காட்டிலும், எல்லா அப்போஸ்தலர் ஊழியத்தை காட்டிலும் மகா மேன்மையான பயணத்திலே தேவன் இந்த சந்ததியை வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. We started telling the mystery of God. நாம கடவுளுடைய ரகசியத்தில் இருந்து இயேசு வெளிப்பாட்டுக்கு பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது மகா பரிசுத்தத்துக்குள் எல்லா கண்களுக்கும் மறைக்கப்பட்ட தேவ ரகசியமா இருக்க கட்டே. அது நடத்துவதற்காக யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தையும், யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் தேவன் பூமிக்கு அனுப்பினார். Please read it. John chapter 14 the verse 6 and 17. Good. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், என்னைக்கும் உடனே கூட இருக்கும்படிக்கு சக்தி ஆகிய வேறொரு தேற்றவாளை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சக்தி ஆகியவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹalleluya. 2:5 வாசிக்கிறோம். பூமிக்கிற கூடாரமாகிய நம்முடைய அடுத்த போறார். ஐயா, பூமிக்கிற கூடாரமும் உண்டு, ஆவிக்கிற கூடாரமும் உண்டு, மெய்யான கூடாரமும் உண்டு. ஹalleluya. பூமிக்கிற கூடாரமும் உண்டு, ஆவிக்கிற கூடாரமும் உண்டு, மெய்யான கூடாரமும் உண்டு. பூமிக்கிற கூடாரம் முடிஞ்சு போச்சு, ஆவிக்கிற கூடாரம் முடிஞ்சு போச்சு, மெய்யான கூடாரத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. பூமிக்கிற கூடாரம் மாம்சத்தின் காலம், ஆவிக்கிற கூடாரம் சபையின் காலம், மெய்யான கூடாரம் சத்தியத்தின் காலம். ஹalleluya. மாம்சத்தின் தீக்கத்தின் காலம் முடிந்தது, சபையின் காலம் முடிந்தது. ஐயா, பூமிக்கிற கூடாரம், ஆவிக்கிற கூடாரம், மெய்யான கூடாரம். எந்த கூடாரத்தில் இருக்கிறீங்க சார்? நைட்ல கேட்டது, ஜீவபுஸ்தகத்துல பேர் இருக்குதா, பரலோகத்துல பேர் இருக்குதா, மீட்பு புத்தகத்துல பேர் இருக்குதா? இது வந்து பூமிக்கிற கூடாரத்தின் காலமா, இல்ல ஆவிக்கிற கூடாரத்தின் காலமா, இல்ல மெய்யான கூடாரத்தின் காலமா? தேவன் எப்பொழுதுமே காலமாக தன்னுடைய காரியத்தை பேசுவதற்காக ஒரு கூடாரத்தை போட்டு அதுக்குள்ள வந்து இறங்கி பேசிக்கிட்டே இருப்பாரு. மனுஷனை ஏற்றுக்க மாட்டான். ஆனால் தேவன் அதையே திரும்ப செய்வார்னு சொல்லி நான் அதிகமாக நேசிக்கிறேன். அன்பான பேசுறது போல எனக்கு அன்பான தேவன், God will always repeat the same and same, but man you would not able to catch the secret of God என்று சொல்லி கொண்டு சென்றார் மனுஷன். ஹalleluya. தேவன் எப்பொழுதுமே செய்ததை செய்வார், ஆனால் மனிதனை அதை பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னது உண்மை, சத்தியம். ஹalleluya, ஹalleluya. அவர் ஏற்றுக்கொண்டு என்று மாறாதார். நல்ல கவனிக்க. I want to prove today. ஏசாயா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11 வசனமும், ஏசாயா 43 பழைய ஏற்பாட்டில் பேசப்பட்ட தீர்க்கதரிசனத்தின் முடிவாக யோவான் சானகன் என்கிற ஒரு மாம்சத்தை பூமிக்கு அனுப்பி அவருக்கு எலியாவின் ஆவியை பரிசுத்தாவி வைத்து வார்த்தை மாம்சத்துக்கு முன்னோடி அனுப்பி தீர்க்கதரிசனத்தெல்லாம் முடிச்சு எங்கே வனாந்தரத்து சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறதோ அங்கேயே வார்த்தை மாம்சம் வரும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எங்க சொல்லுங்க. எங்கே வனாந்தரத்து சத்தம் கேட்கப்படுகிறதோ எங்கே ஆமென். அப்படியானால் எங்கே மணவாட்டி சத்தம் போடுகிறாளோ அங்கேதான் மணவாளன் வருவான். அல்லேலூயா. எங்கே மணவாட்டி சத்தம் போடுகிறாளோ அங்கேதான் மணவாளன் வருவான். மணவாளன் சத்தம் எங்கே இருந்ததோ அங்கே வார்த்தை மாம்சம் வந்தது போல எங்கே மணவாட்டி சத்தம் போடுகிறாளோ அந்த சத்தத்தை கேட்க என் பிராவே, என் ரூபவதியே உன் சத்தத்தை கேட்கட்டும் அப்படின்னு அவர் அங்க வருவாரே தவிர சும்மா நீ ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், நல்லா நடத்துங்க சார். God bless you. At the same time the judgment and the sword is கர்த்தருடைய பட்டயம் தொடக்கப்பட்டது காண்கிறேன். Hallelujah. God is going to set the world. How Jesus Christ is same yesterday, today and forever. Heaven will never pass away, but we will never pass away.
நீங்க எதுக்கிறது யாருன்னு யோசிக்கணும். நீங்க எதிர்த்து பேசுறது யாருன்னு யோசிக்கணும். நண்பர்களே, 2020 ஆண்டுகள் குகையில சிங்கம் இல்லை. ஆனா 2021 ஜூலை 22 இருந்து அந்த சிங்கமானது தன்னுடைய சொந்த குகைக்கு வந்துவிட்டது. ஹalleluya. பார்வைக்கு குகை சும்மா தெரியும், ஆனா உள்ளே யூதா வந்து சிங்கம் தாவீது வேலோட குடிகொண்டிருக்க கண்டே. எல்லா நரிகளும் ஓடையிடும், எல்லா நாய்களும் குலைக்கும். அந்த சிங்கம் பார்த்துட்டே இருந்தது. They will come. He will come out from the dead and fight all the kingdom and the thrones of the people, and he will judge the judgment of the earth. On that day, the glory of the bride can be shined forth in the eastern countries. Hallelujah. What a wonderful God. What a wonderful God. That's why our journey starts from the mystery of God and towards the revelation of Jesus Christ. For that, God sent the Spirit is called the Spirit of Truth. It was written in John chapter 14, the verse 16 and 17, and John chapter 16, the verse 13. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். John chapter 16, the verse 13. சத்தியாவியாகிய அவர் வரும்போது அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். Hallelujah. Hallelujah. John chapter 16, the verse 30. Good. And now, 30. Good. Howbeit, when the Spirit of Truth is come, he will guide you into all truth. Howbeit, when the Spirit of Truth is come, he will guide you unto all the truth. Next. For he shall not speak of himself, but whatsoever he shall hear, that shall he speak, and he will show you things to come. Hallelujah. Amen. எல்லா சத்தியத்தையும் ஒரு கைட் பண்ணுவார். எப்பா சபைனா என்ன, மரணம் என்ன, அடக்கணா என்ன, வீழ்த்தனா இல்லை, ரத்த சாட்சினா என்ன, ரெவலேஷன் என்ன, ரகசியனா என்ன, உலகத்துக்கு முன்புள்ள காரியங்கள் என்ன, அநாதி விஷயம்னா என்ன, அநாதி தேவனா என்ன, ஆதி பலன் உனக்கு தெரியாதுங்கிற சத்தியம் ஒன்று இல்லாம போகிற அளவுக்கு அவனை கைட் பண்ணிட்டே இருப்பார். ஹalleluya. ஒரு தனியா உட்கார வச்சுட்டு அவனோட பேசுறன்னு சொன்னா அவனுக்கு அதிகமாக நேசித்து விட்டார் என்று அர்த்தம். ஹalleluya. ஹalleluya. அவருடைய தனியே உட்கார வைத்து ஒரு பசியும் தாகத்தை மறக்க வைத்து அவர் உன்னோடு பேசுறேன்னு சொன்னால் அவருடைய அதிகமாக நேசித்து விட்டார் என்று அர்த்தம். எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஆண்டி பரதேசி ஆக்கி ரோட்ல விட்டு வனாந்துக்கு கொண்டு போய் எந்த சத்தமும் கேட்காம காதல அடைச்சி அவருடைய காதுகளே பேசுறேன்னு சொன்னால் அவருடைய உலகத்தின் முன்பதாக முன்குறித்து விட்டார் என்று அர்த்தம். ஹalleluya. நீயே அந்த நபர், நித்தியத்தை சோதிப்பதற்காக அழைக்கப்பட்ட நபரே நீயே. நான் அடிக்கடி ஆளுவேன், ஆண்டவரே பூமியில இருக்கிற எல்லா பசுத்தவரையும் எடுத்துக்கிட்டீங்க, தேசத்தை அசைத்த சிங்கங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, வார்த்தைக்கால் நிற்கிற பொழுது ராஜாக்கள்லாம் மண்டியிட்ட பசுத்தவர்களாம் கூப்பிட்டு போயிட்டீங்க. எங்களை மட்டும் ஏன் ஆண்டவரை தனியா வச்சிருக்கீங்க? ஏன் ஆண்டவரை அங்க மட்டும் தனியா கத்தணும்? ஏன் இந்த உபத்திரவம்? ஏன் இந்த பாடுகள்? ஏன் இந்த நிராகரிப்புகள்? ஏன் இந்த கொடுமையான வாழ்க்கைகள் என்று கதறுகின்ற பொழுதெல்லாம் அவர் அதற்கெல்லாம் பதில் சொல்கிறதில்லை. மாறாக
அவருடைய காரியத்தையே பேசிக் கொண்டே இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவருக்கு அவருடைய வேலை மிக 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 முக்கியம். அதனால பிரதர், நீங்க எல்லாம் அப்படி செல்போன்ல கால் மேல காலை போட்டு செய்தி கேட்கிறீங்க. ஆனா கர்த்தர் அந்த செய்தியை அவ்வளவு ஈஸியா கொடுக்கல சார். மிகுந்த உபத்திரவத்துல, கடுமையான பாடுகளில் தூக்கி வீசப்பட்டு நடு ரோட்டில் நாயம் போல இருக்கின்ற பொழுதுதான் தேவன் இந்த வானத்தின் செய்தியை பேசுகிறான். அதனாலதான் நீ கால் மேல காலை போட்டுட்டு எனக்கு செய்தி ஒன்று சொல்லும் போது நான் அவளை ஈஸியா கொடுக்கறது இல்லை. பிகாஸ் அதுக்கு சில காரியங்கள் நீ வைத்திருக்கிறான். நல்ல செய்தி கவனிக்கணும். இப்பதான் once again John chapter 16 the verse 10 சத்தியாவியாகி அவர் வரும்போது பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் யாரா இருப்பீங்க? சாட்சிகளாய். அது பரிசுத்தாவியானவர். இப்ப சத்தியம் என்ன சொல்லுவாரா? வரும்பொழுது சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். எப்படி? எல்லா சத்தியத்துக்குள்ள நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். கைட் யூ போட்டுது. நடத்துவாரா? கைட் பண்ணுவார். அவர் நம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி இதெல்லாம் நான் கேட்டேன், இதெல்லாம் நான் பார்த்தேன், இதெல்லாம் கேட்டேன், இதெல்லாம் நான் பார்த்தேன், இதெல்லாம் கேட்டேன். ஹalleluya. இந்த ஒருத்தர் பேசுற செய்தியை வச்சுக்கிட்டு பேச மாட்டாரியா? அவர் டைரக்டா பேசுவார். வாசிங்க. தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை குறித்து அறிவிப்பார். வரப்போகிற காரியம் சொல்வா. எப்பா இதெல்லாம் பூமியில் நடக்கல, இதெல்லாம் இன்னும் நடக்கணும். சிரிச்சு சோதனை பெறணும், தேவனுடைய வெளிப்படணும், சரீரம் மீட்கப்படணும், தேவசாலை பெறணும், ஆட்டுடைய மனை ஆயத்தமாகணும், அவருடைய கல்யாணம் நடக்கணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். ஹalleluya. ஹalleluya. அப்படியானால் நம்முடைய பயணத்துடைய நம்முடைய கைடு யாருன்னா, from the mystery to the revelation of Jesus Christ, who is our guide? The Spirit of truth. நம்ம யார் கைட் பண்ணி போறா? நீங்க ஒரு ஃபாரஸ்ட் பண்ண முன்னாடி கைடு போவார். நான் பிஎஸ்சி பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு கைடு இருந்தாரு. அதே போல நீங்க நித்தியத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படின்னா பூமியில சத்திய ஆவியானவர் கைட் பண்றாரா? எப்ப சத்திய ஆவியானவர் கைட் பண்றாரா? சபை கைட் பண்ணுதாப்பா? சொல்லுங்க. வேற சொல்லுது, இது சத்திய ஆவியானவர் கைட் பண்ற காலம். உன் பாஸ்டரோ உன் ரோஸ்டரோ கைட் பண்ற காலம் இல்ல. ஹalleluya. யாருக்கெல்ல பைபிள் எங்க பாஸ்டர் சொன்னாரு? எங்க பாஸ்டர் சொன்னாரு? எங்க இருக்க பாஸ்டர்? சபை இல்லையே, சபை இல்லையே. ஸ்கூலுக்கு நிறைய டீச்சர் என்ன இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல. நம்ம வாத்தியார் எதுக்கு? தேவை இல்லையே. இனி வாத்தியார் அவர்தான். பூமியில் ஒருவரை போதனை சொல்லாத, நான் அவனுக்கு போதனா இருக்கிறேன். பூமியில் ஒருவனை ரவின்னு சொல்லாத, நான் அவனுக்கு ரவியா இருக்கிறேன். ஹalleluya. The great God is coming down. இப்போ அந்த மிஸ்ட்ல இருந்து, அதான் நிறைய குறிச்சிருக்கிறேன். அந்த மிஸ்ட்ல இருந்து, அந்த ரகசியத்துல இருந்து வெளிப்பாட்டுக்குள்ள போகும் பொழுது முன்னால் யார் போறா? சொல்லுங்க. சத்தியாவியாகி. அவர் கை கட்டு போற. எப்பா இதெல்லாம் காலத்து சத்தியம், இதெல்லாம் கடைசி வெளிச்சம், இதெல்லாம் பழைய ஏற்பாடு, இதெல்லாம் வாத்திய மாம்சம், இதெல்லாம் சரீரத்துக்குரியது, இதெல்லாம் சாயலுக்குரியது, இதெல்லாம் அழியாமைக்குரியது, இது ரகசியத்துக்குரியது, இது ஞானத்துக்குரியது, இது ஆழத்துக்குரியது, இது அநாத விஷயத்துக்குரியது, இது அநாத பருவத்துக்குரியது, இது மனக்குரியது, இது எனக்குரியது, இது மகிமைக்குரியது, இது கல்யாணத்துக்குரியது. கையெழுத்தே போயிட்டு பாருப்பா. ஹalleluya. அவரோடு நடந்த சத்தியம் நடந்த அனுபவம் உண்டா? Do you have the experience to walk with the truth of God? Hallelujah. Hallelujah. அப்பே கூட்டி போனாரு 2024. அப்பே கூட்டி போனாரு. Hallelujah. He is the best guide. The Spirit of truth is the best guide to explain all truth. எல்லா சத்தியத்தை சொல்ல அதிகாரம் பெற்ற ஒரே ஒரு ஆவியானவர் சத்திய ஆவியானவர் மட்டுமே. ஹalleluya. இவர் ஆட்டுக்குட்டியுடைய 7 கண்களுக்கு சொந்தமானவர். ஹalleluya. இந்த கூடாரம் எப்படி முழுங்குச்சு தெரியுமா சார்? வாசிங்க. You read the book of Revelation chapter 5.
Revelation chapter 5. Verse 6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். மூப்பர் வந்து இருக்க கண்டே. அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. நடக்கவீங்க. When John the Baptist was on the earth, and the word first was also on the earth, மாத்தி மாம்சம் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் வரும்போது இதோ உலகத்தின் பாவத்தை எடுத்து கொடுக்கிற தேவாட்டு குட்டிங்கிறான். அப்போ அவன்கிட்ட 7 கொம்பு இருந்துச்சா? 7 கண் இருந்துச்சா? இல்லையே. இருந்துச்சு. உனக்கு தெரியல, உள்ள இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு தெரியல. அல்லேலூயா. அவனே சின்ன ஒன்று பாடாத. அல்லேலூயா. சீயோனிலே எத்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவன் நான் என்று நம்பும் கண்மலை, இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை, கலங்கிடுவேனோ பகலிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே, அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே, சீயோனிலே எத்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, இயேசு நான் என்று நம்பும் கண்மலை, இயேசு நான் என்று நம்பும் கண்மலை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம். இதோ யூதாவிலிருந்து சிங்கமும் யூதாவிலிருந்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் தாவீது வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளை உடைக்கவும் செய்து கொண்டிருக்கிறார் என்றார். புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொடுக்கிறார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டே. அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. ஆமென். அந்த கண்கள் பூமிக்கு மறுபடுகிற தேவனுடைய 7 ஆவிகளையா. Revelation chapter 5 verse 6, I can read in English. And I beheld, and lo, in the midst of the throne, and of the 4 beasts, and the beasts of the elders, stood a lamb as it had been slain, having 7 horns and 7 eyes, which are the 7 spirits of God, sent forth into all the earth. இந்த 7 ஆவிகளும் பூமிக்கு அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையா. இந்த 7 கண்களும் பூமியில பரவப்படல. ஆகவேதான் ஆட்டுக்குட்டியாடைய கண்களால் மட்டுமே இந்த 7 காரியத்தை அடைக்கிற இந்த கூடாரத்தை போட முடிந்தது. ஹல்லேலூயா. இது ஒரு மனுஷனுக்கு சொந்தமானதல்ல. இது வார்த்தைக்காக சத்திய ஆவியானவர் சத்தியத்துக்காக போடப்பட்ட கூடாரத்துக்கு மெய்யான கூடாரம் என்று பேர். நல்ல மண்டையில் ஏத்திக்கணும். ஹல்லேலூயா. நான் எந்த மனுஷன் பற்றி பேசுறேன் சார், அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. அதாவது வார்த்தைங்கிற மனவாளனுக்கு சத்தியங்கிற மனவாட்டிக்காக சத்திய ஆவியானவர் போட்டு அந்த கூடாரமே இந்த மெய்யான கூடாரம். இந்த கூடாரத்தினுடைய 7 காரியங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியுடைய 7 கண்களும் பூமிக்கு வந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால முதலாவது கண் தான் காலத்தை சத்தியத்தை சொன்னது. இரண்டாவது கண் கடைசி வெளிச்சத்தை காட்டுகிறது. மூன்றாவது கண் தேவ ரகசியத்தை காட்டுகிறது. நான்காவது கண் மனவாளத்தின் இடத்தை காட்டுகிறது. ஐந்தாவது கண் மனவாட்டி ஆயத்தத்தை காட்டுகிறது. ஆறாவது கண் சத்தியாவியாகி வேறொரு அசைடத்தை காட்டினார். ஏழாவது கண்கள் நித்திய போகிற பாதையை காண்பிக்க கண்டு. ஹல்லேலூயா. It's a whole experience. Kaba utani bidana baula bausha. Hallelujah. Ha. சும்மா போடல சார். அவன் என்று மாறாதான். ஆட்டுடைய 7 கண்கள்ல ஒவ்வொரு கண்ணும் அப்படி. ஆனால் இதுவரைக்கும் ஆட்டுக்குட்டியுடைய 7 கண்களும் பூமிக்கு வரவில்லை. சமய காலத்துல ஆட்டுடைய 7 கண்களும் அசைவாடல. ஆகவே சத்தியமா நம்பணும் சார். இன்னைக்கு நம்ம
அவன் போறது சபை இல்லை, அது எல்லாமே சர்க்கஸ் கூடாரம், அது எல்லாமே கோமாளித்தனமும் நையாண்டி மேளமும் கூத்தாட்டமும் நடக்கும். ஏனென்றால் சபையை தேவன் திரும்ப பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதுவுமே சபை இல்லை, எல்லாமே சர்க்கஸ் கூடாரம். சர்க்கஸ் கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா யானை சைக்கிள் ஓட்டும் பார்த்தீங்களா? சொல்லுங்க, என்ன செய்யும்? ஒரு பெரிய கூட்டுக்குள்ள பைக் ஓட்டுவான், கூட்டுக்குள்ள தான் ஓட்டுவான். நம்ம ஐயா ஓட்டுறான், பைக்கை ஓட்டுறான். சர்க்கஸ் கூடாரா ட்ரைனிங் எடுக்கிறேன். நீங்க நடக்கிற அடையாள அற்புதெல்லாம் எப்படின்னா சர்க்கஸ் கூடாரத்துல பைக் ஓட்டுறான், வயிற்று குழப்புக்காக. ஆமா, யானை சைக்கிள் பார்த்து சைக்கிள் ஓட்டு பார்த்திருக்கியா? ஏயா ஒரு காட்டேரி சைக்கிள் ஓட்ட விட்டான் பார்ப்போம். உன் சைக்கிள் ஓட்ட விட்டு ஒரு காட்டேரி ஓடிச்சு யானையே ஓட்டு சொல்ல சைக்கிள் இருக்காது, நீ இருக்க மாட்டேன். யோவான் சார் காட்டு பிராட்டி, அவனுக்கு உபதேசம் சொல்லி பாருவோம். திடீர்னு குட்டியே என்ன இன்னைக்கு நடக்கிற இன்றைய சபை சர்க்கஸ் கூடாரம், அங்க நடக்கிற அடையாளம் இருப்பதெல்லாம் இந்த ட்ரைனிங் எடுத்தவன் அந்த ஓட்டுறவன் எங்களுடைய அந்த அந்த இந்த கயிற்றிலிருந்து அந்த கயிற்று வரைக்கும் எங்க பாஸ்டர் அழகாக நடப்போம், எங்கள் பாஸ்டர் அந்த கயிற்றிலே நடக்கிற கண்ணார கண்டோம். சர்க்கஸ் கூடாரண்டா. ஹல்லேலூயா. இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சு பின்னால செருப்பு தூக்குறாண்டா. ஹல்லேலூயா. நீ நடக்கிறது, நீ ஓட்டுறது, நீ குதிக்கிற அடையாளம் இருப்பதெல்லாம் சர்க்கஸ் கூடாரத்துல ட்ரெயின்டி ஃபெல்லோஸ் நடத்துற மாதிரி நடத்திக்கிட்டு சபை இல்லை, இல்லவே இல்லை. தேவனை திரும்ப எடுத்துக்கணும். அவன் ஏற்றும் என்று மாற வாட் எ கிரேட் பாடி. நல்ல கவனிக்கணும். இப்போ யானை சைக்கிள் ஓட்டுறதுனாலயோ வயிற்றுக்காரன் கூட்டுல டிர்ரெடு சுத்துறதுனாலயோ ஒரு சின்ன கைகளை வந்து நடக்கிறதுனாலயோ ரெண்டு கையை வச்சுட்டே நிற்கிறதுனாலயோ சர்க்கஸ் கூடாரம் சபையாக மாறாது. அது நீ கொடுக்கிற காசுக்காக உங்க நடிச்சு காட்டுறான். நீ கொடுக்கிற தசோபாகத்துக்காக அப்போஸ்தலர் தீர்க்க சுவிசேஷம் போதகர் மேய்ப்பர்கள் அடையாள அற்புத வரங்களை இடத்துல இன்னைக்கு கூத்தாடிகளும் கோமாளிகளும் உட்கார்ந்துகிட்டு கிறிஸ்டின் சரீரவாதி சபைங்கிற போர்வையில உங்களை வஞ்சிக்கிறதை பார்க்கிறேன். தேவனுடைய ஜனமே உன் ஜீவன் தப்ப அவளை விட்டு வெளியே come out from the nonsense. Maybe it's a final quality. ஒருவேளை இது கொடுக்கிற கடைசி அழைப்பு கூட இருக்கலாம். எனக்கு அன்பான தேவத்தின் பிள்ளைகளே, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய பயணத்தில் இந்த மெய்யான கூடாரத்தில் நமக்கு முன்னால ரகசியத்தில் இருந்து இயேசு வெளிப்பாட்டுக்கு நம்ம நடத்தி கொண்டு வருகிற கைடு யாருன்னா யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16 வசனத்தின்படியும், யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படியும், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படியும், ஹல்லேலூயா, சத்திய ஆவியானவரும் ஆட்டுக்குட்டி 7 கண்களும் நமக்கு பாதுகாப்பாக செல்கிறது காண்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்த்து தான் பாருங்களேன், குறுக்க உழுந்து தான் பாருங்களேன். இதுக்கு சக்கரை என்னது? இதுக்கு சக்கரை இல்லையா? கைகளால் பெயர்க்கப்படாத, கைகளால் பெயர்க்கப்படாத பெருக்கல் ஒன்று உருண்டோடுதே, உலகத்தை நியாயம் தீர்க்க யுதசேனா இறங்கினாரே, ஆனந்த நான் பாடிடுவேன், உள்ளம் பொங்குதே போரிப்பாலே, ஆத்மநாத தேடி வந்தார் என்னை அழைத்து சென்றிடவே, திருடனை போல இரவிலே வந்தார் இருண்ட நிற ஆடையுட, யாவரும் அறியா வண்ணமே மணவாட்டியை அழைக்கிறாரே, ஆனந்த நான் பாடிடுவேனே, உள்ள பொங்குதே பூரிப்பாலே, அத்தனாக தேடி வந்தார் என்னை அழைத்து சென்றிடவே. ஹல்லேலூயா. முன்னாடி யார் போற? சத்தியாவியானவர். நம்மளை பாதுகாக்கிறது ஆட்டுக்குடைய 7 கண்கள். சக்கரை என்னது? கையில திறக்கப்படாது. நம்ம என்ன ஒழுது செய்யணும்? சும்மா இருந்தா போதும் சார்.
ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா டைமுக்கு வண்டியில் ஏறி பேச உட்காரு. அவன் நல்லா வண்டி ஓட்டுவாரா, இந்த டிக்கெட் செல்லுமா கேள்வி கேட்காது. பி ஆர் சைலன்ட், பேசாம நீ சேர்ந்துடலாம். அது ஒரு சேஃப். டோன்ட் ஆஸ்க் எனி क्वेश्चंस இன் காட். கடவுளுடைய மனுஷன் கேள்வி கேட்கிற வேலை முதல்ல விட்டுரு. நீ நல்லா இருப்ப, லைஃப்ல நீ நல்லா இருக்கணும். ஆசிரியக்கப்பட்டவனா கொஞ்ச காலம் பூமியில உயிரோடு இருக்கணும்னா 2 காரியத்தை செய்யக்கூடாது. ஒண்ணு, கடவுளுடைய மனுஷன்கிட்ட நீ கேள்வி கேட்க கூடாது, ஆண்டவருடைய எதிர்த்து பேசக்கூடாது. 2 இருக்கிறதுல அது ஒதுங்கிக்கணும். ஏன்னா இந்த ஊழியமான கர்த்தருடைய ஊழியம். ஹalleluya. கடவுள் செய்யற வேலையில நாம உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இவன் முன்னால யாரு போறா? ரகசியத்திலிருந்து வெளிப்பாட்டுக்குள்ள சத்தியாவியார். அதுக்கடுத்தால யாரு போறா? மனவாட்டி போறான். அதுக்கடுத்தால யாரு போறா? விருந்துகாரங்க போறாங்க. அதுக்கடுத்தால யாரு போறா? பார்வையாளர் போறாங்க. அதுக்கடுத்தால யாரு போறாங்க? வரவேற்பாளர். அப்போ பிரகாரத்தில் யார் இருக்கிறா? வெளியே யார் இருக்கிறா? வரவேற்பாளர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா. நாங்களே இப்ப இயேசுங்கிற புதிய நாமத்தை கேட்டப்பா. நான் மேசியா நாமத்தை மரிச்சேன், இயேசு நாமத்தை எழுந்தேன்னு சொல்லி வரவேற்பாளர்கள் இருப்பாப்பா. அல்லேலூயா. அடுத்து பார்வையாளர்கள், கர்த்தர் இயேசு நாமத்தை மரிச்சேன், புதிய நாமத்தை பெற்று இவங்க விடுவான். ஆமென். உயிரோடு இருக்கிற நாம எப்பா நான் தேவ சாயலை பெற்று காலசத்தை கட்டப்பட்டு நம்ம கூப்பிடுவோம். மனவட்டத்தில் பின்னால வாங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஜெயஜெயரியாக அந்த ராஜாவுக்கு பிரவேசிப்போம். ஹalleluya ஹalleluya. சித்திர தையலா தேசுடைய அணிந்தார், நேசரின் மாளிகை நித்தமும் சேரவே. ஓகோ வேகம் மாறுவே என் கர்த்தரே, ஆகா ஆவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஹalleluya. இதான் நம்முடைய பயணம். அப்போ மிஸ்டில் இருந்து ரெவலேஷனுக்கு போகும் பொழுது அந்த சத்திய ஆவியானவர் சில கைட் பண்றாரு. எப்ப இதெல்லாம் பாருங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இயேசுவின் வெளிப்பாட்டுக்கு வெளியே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது நிறுத்தப்பட்டிருக்க கண்டேன். ஹalleluya. இயேசுவின் வெளிப்பாட்டுக்கு வெளியே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை நிறுத்தி வைத்திருக்கிறார். இதை என்னன்னு கேட்கக்கூடாது சொல்றாரு. இவங்க எல்லாம் ஆவியை பெற்றவங்க. என்ன பெற்றவங்க? ஆவியை பெற்றவங்க. those who receive my spirit, ஆவியை பெற்றவங்க எல்லாத்தையும் நான் இங்க நிறுத்தி வச்சிருக்கிறேன், கொஞ்சம் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னார். ஹalleluya. what a wonderful God. இப்போ அத பார்த்துட்ட பொழுதுதான் அங்க ஒரு ட்ரையாங்கிள். அங்க என்னன்னா மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், கால வரையறைக்குட்பட்ட ஜீவன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்க எங்க? திரைக்கு வெளியே. எந்த பயணத்துல? ரகசியத்தில இருந்து இயேசு வெளிப்பாட்டு போற பயணத்துல ஆவியை பெற்றவங்க நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்படி அவங்க என்னெல்லாம் இருக்குது? forgiveness, salvation, redemption, death, resurrection, ascension, everlasting life. இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டு வச்சுக்கணும். அப்புறம் நீங்க நல்லா எனக்கு நிறைய கத்துக்கிட்டு உலகத்தை பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனா அவங்க சொந்த கதையை பேசுறாரு. அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆவியை பெற்ற ஜனங்கள் அங்க வரிசை நிற்கிறாங்க. மன்னிப்பை பெற்றவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள், மீட்கப்பட்டவர்கள், மரித்தவர்கள், அடக்கம் பண்ணப்பட்டது, எழுந்திருப்பது, கால வரைக்குட்பட்ட ஜீவன். இவங்க எல்லாருமே ரோமர் 6:3 படி, அப்போஸ்தலர் 2:38 படி, அப்போஸ்தலர் 19:1 படி பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ சந்ததிகள். அல்லேலூயா. யாரா? ரோமர் 6:3 படி, வெளிப்படுத்தல் அப்போஸ்தலர் 19:1 படி. எஸ், அப்போஸ்தலர் 2:38 படி இவங்க எல்லாருமே. இப்போ இது எல்லாமே சபையின் காலங்கள். ரொம்ப தெளிவா பேசுறேன். என்னது? இந்த சபையின் காலம் முடிஞ்ச உடனே பிரைட் கால்ஸ், மணவாட்டி அழைக்கிறாள். அல்லேலூயா. இது முடிஞ்ச பிறகு சபையின் காலம் போறது யாரெல்லாம் போயிட்டாங்க? ஆவியை பெற்றவங்க போயிட்டாங்க. அடையாளங்கள், அற்புதங்கள், கனிகள், வரங்கள் இவங்கெல்லாம் பெற்றவங்க. மன்னிப்பு, மீட்பு, மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், எழுந்திருத்தல்,
எவர்லாஸ்டிங் லைஃப், காலவரையப்பட்ட ஜீவனை பற்றி ஜனங்கள் எல்லாரும் தன் ஓட்டத்தை முடிச்ச பிறகு யார் அழைக்கிறார்? யார் அழைக்கிறார்? மனவாட்டி அழைக்கிறார். கிரேட் காஸ். அவ 3 தடை பற்றி பேசுவார். ஒன்று ரோமர் என்கிற பிரகாரத்தை குறித்தும், எபிரேயர் என்று சொல்லக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்தும், இயேசு வெளிப்பாடுகள் சொல்லக்கூடிய மகாபரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பேசுகிறார். That's a great cause. Great cause-ல 3 சத்தம் கேட்கணும். ஒன்று the book of Romans, the book of Hebrews, the book of Revelation of Jesus Christ. Hallelujah. அதுல ரைட், இந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த உள்ள போகும் பொழுது அங்கே என்னெல்லாம் நிறுத்தப்பட்டாச்சு சொன்னா, வாய்ஸஸ், லைட்னிங்ஸ், தண்டரிங்ஸ், ப்ராஃபட்ஸ், ஃபார்ம்ஸ், இமேஜஸ், ஷேடோ, ஸ்பெசிஃபிகேஷன், இதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காரு. என்னெல்லாம் வாய்ஸஸ், சத்தங்கள், லைட்னிங்ஸ், மின்னல்கள், தண்டர்ஸ், இடிமுழக்கங்கள், ப்ராஃபசிஸ், தீர்க்கதரிசனங்கள், ஃபார்ம்ஸ், சாயல்கள், இமேஜஸ், நிழல்கள், ஷேடோ, நிழல்கள், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது முக்கியமான சில இதெல்லாம் எங்க லைன்ல இருக்குது சொல்லுங்க. நம்ம போற பாதையில வெளியே அவுட்டர்ல ரோமன் நம்பர் 1ல யாரா இருக்கிறார்? மன்னிப்பு, ரட்சிப்பு, இதெல்லாம் இருக்கிறார். அடுத்த சேம்பர்ல இதெல்லாம் இருக்குது. பிரதர், இப்போ எனக்கு தண்டர் மெசேஜ் வருது பிரதர். எப்படிப்பா வரும்? எப்படி வரும்? பலமுள்ளத்தோட சிறுப்பு சேர்த்த யோகாண்ட குசி கொடுக்கும்போது ஒரு இடி முழங்கின பிறகு உனக்கு மட்டும் தனி அப்படி முழக்கம் வருது. எனக்கு ஒன்றும் புரியலையே. கொஞ்சம் பயன்படுத்துற வாங்க பேசுவோம். இல்ல பிரதாமுடைய புத்தகத்தை எடுத்துட்டு வாங்க உட்காந்து பேசுவோம். ஒரு முடிவுக்கு வரும். கட்டுறதை கண்டு தெரிசு. சும்மா ஏமாத்தாதுக்கு பிரதர். நம்ம படைப்புக்காக எவ்வளோ ஒருத்தர் ஏமாத்தி அவனை மண்ணலி போட்டு குழிகளை வந்து அனுப்பிச்சுக்கிட்டு அவன் எக்கால செஞ்சதை கேட்காம நித்திய நேரத்துக்கு போறதுக்கு நீங்க பாச இருக்கிறத விட வேற வேலை செய்ய பிடிக்கலாம்ல. நான் கொஞ்சம் கவனம் தான் பேசுறேன்னு எனக்கு தெரியும். ஐ ஃபீல் சோ கவனம். ஐ நோ சத்தியத்தை ஆண்டவர்கிட்ட பேசல. சபையை ஆரம்பிச்சிட்டீங்க. தீர்க்க புத்தகத்தை படிச்சு அவனை குளிக்குள்ள மண்ணெண்ணி போட்டு பதிச்சு அவன் எக்காலசத்தை கேட்டு எழுப்பாம அவன் நித்திய நேரத்துக்கு நின்றுட்டு உன் மூஞ்சியை பார்க்கறத விட வேற ஏதாவது வேலை செய்து இந்த தேவ வார்த்தை கேட்டு பரலோகத்துக்கு ஒரு வேலை செய்ய பாக்கியம் வந்து மருத்துவம் இருக்கிறார். அல்லே தயவு செய்து கையெழுத்து கூட டவுன் டு பீச். இதுக்கு ஒரு ஆத்ம கொலைகள் வயிற்று குழப்பதாக ஆத்ம கொலை செய்யறாங்க. கொலகாரப்பட்டிலிருந்து நின்றாதீங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறேன். அவன் எப்படி சத்தியத்தை பேசுற எப்படி செய்ய எழுப்புவான்? கொஞ்சம் யோசிங்க. நிறுத்தி நான் பேசுறேன். ஒரு 100 விசுவாசி வர்றான். இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் காணி கிடைக்குது. உங்களுக்கு நல்ல தெரியும், மனசாட்சி தெரியும். கர்த்தர் ஒன்று அழைக்கல, கர்த்தர் ஒன்று சத்தியத்தை பேசல. ஆனா ஏதோ சபையை அனுசரிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. விசுவாசம் மண்டை போடுறா, நீங்க நடக்க பண்றீங்க. ஒரு நீங்க மண்டை போட்டுருங்க, உங்க பாசம் நடக்க பண்றாரு. யாருமே எக்காலத்து கட்டி எழுப்பாம நித்திய நேரத்துக்கு கை கட்டி நிற்கிறக்காக எவ்வளவு கொடுத்து செய்றீங்க. அதுக்கு அந்த பாவப்பட்ட உங்ககிட்ட வந்து ஐயா பாசம் கூப்பிடுறான். பாசம் கூப்பிடுறாங்க. அதுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? ஹல்லேலூயா. பாவம்டா, பாவம், துரோகம். ஆத்மாக்களை கொலை செய்கிற கொலைகாரனா இருக்காதீங்க. எழுத மாட்டான். ஜாக்கிரதை. சும்மா ஊரை ஏமாத்தி இருக்கலாம். சீக்கிரத்தில் நடக்க போற சங்கத்தை பேசிட்டு இருக்கிறேன். காலவா செல்லுதே மறையுதே எண்ணெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள். ஹல்லேலூயா. இப்போ இதோட அப்போ வாய்ஸஸ், லைட்னிங்ஸ், தண்டரிங்ஸ், ட்ரம்பட்ஸ், எக்கால சத்தங்கள், ஃபார்ம்ஸ், இமேஜஸ், ஷேடோஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இது எல்லாமே பரலோகத்தில் மாதிரிகள். என்னெல்லாம்? வாய்ஸஸ், lightnings, thunderings, trumpets,
ஃபார்ம்ஸ், இமேஜஸ், ஷேடோஸ். இது எல்லாமே என்னது? பரலோகத்திலுள்ள நிழல்கள், சாயல்கள், எக்கால சத்தங்கள், இடி முழக்கங்கள், மின்னல்கள். இது எல்லாமே வெளிப்பாட்டுக்கு வெளியே அணிவகுத்து சல்யூட் அடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப மனவாட்டி வந்தா சல்யூட். அல்லேலூயா. ஆட்டுடைய கல்யாணத்துக்கு விருந்துகாரன் வரா சல்யூட். அதாவது ஆட்டுக்குட்டியாருடைய மணிவேக மனவாட்டிக்கும், மனவாட்டினா வார்த்தை மாம்சமாகிய வார்த்தைக்குரிய சத்தியத்துக்கும், அதை பின்தொடர்கிற விருந்தாளிக்காரனுக்கும் சல்யூட் அடிக்கக்கூடிய லைட்டிங்ஸையும் தண்டரையும் ட்ரம்ஃபெட்டையும் வச்சுக்கிட்டு நாங்க செய்தியை பேசணும்னு சொல்றீங்களையா? இது எந்த விதத்திலயா நியாயம்? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம சபைக்கு போறோம். காலமே போறதுல இருந்து நீ வெளியே வர வரைக்கும் படிச்சு 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 மின்னல் மட்டும் அடிக்குது. இதெல்லாம் உனக்கு என்ன பிரயோஜனம் உண்டா? சொல்லுங்க. இப்படி முடிக்கிறீங்க, சர்ச்சைக்கு போயிட்டீங்க, ஒரு சத்தத்தை ஒண்ணுமே இல்லை. என்ன அடிக்குது? எப்படி அடிக்குது? அரை மணி நேரம் போய் வாருங்கள் அவங்க அனுப்பிவிட்டா நீ என்ன வந்து என்ன சொல்லுவா? போனே மின்னல் அடித்தது வந்து விட்டு. இதனால உன் ஆத்மாவுக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல போறீங்க ஒரு எக்காலத்துல பாசு ஒரு மணி நேரம் ஊதி விட்டாருன்னா உனக்கு அதுல என்ன பிரயோஜனம்? எக்காலம் விளங்கா சத்தம் விட்டா எவன் யுத்தத்துக்கு புறப்படுவானா? பாவம். எக்காலமும் விளங்காத சத்தம் விட்டால் எவன் யுத்தத்துக்கு கிளம்புவான், புறப்படுவான். அப்ப யுத்தத்துக்கு எக்காலத்தை முன்முழுவதும் விளங்காத எக்காலம். ஒரே எக்காலம். எவன யுத்தத்துக்கு கிளம்புவான்? இது விளங்காத எக்காலம். திருத்து உபதேசம் விளங்காத எக்காலம். அது வந்து மண்ணிலே இருந்து. ஹல்லேலூயா. நல்ல கவனமா பாரு, படிக்கணும். இப்போ சொல்றாரு, எப்பா ஆவியை பெற்றவன் இதுக்கு மேல போக முடியாதுப்பா. ஹல்லேலூயா. ஆமா, இவ்வளவு பயணத்துல இப்பதான் உள்ளத போட்டு விடுகிறாருப்பா. ஆவியை பெற்றவன் ஒருவேளை சத்தமத்தை கேட்டுக்கலாம், மின்னலை பார்த்துருக்கலாம், இடிமுழகத்தை கேட்டு, எக்காலத்தை கேட்டுக்கலாம், இடிமுழகத்தை கேட்டுக்கலாம், சாயலை பார்த்துருக்கலாம், முக்கியமான இமேஜஸ் பார்த்துருக்கலாம், நிலங்களை பார்த்துருக்கலாம். என்ன இருந்தாலும் இவன் இது எங்க போக முடியாது. எங்க போக முடியாதுப்பா? இவன் எல்லாம் ஆவி பெற்றவன். இனிமே ஆவிக்குள்ள போன அப்படின்னா அங்கதான் சகோதரனே நம்முடைய மாம்சமும் ரத்தமும் கலட்டப்படுகிறது. அல்லே எங்க எங்க ரகசியத்துல இருந்து வெளிப்பாட்டுக்கு போற பாதையில இந்த ஏழக நிறுத்தப்பட்ட பிறகு எப்பா உன் ஆவியில் கொண்டு போறேன். அதனால உன் மாம்சத்தை ரத்தத்தையும் நான் பூமியில் இருக்கும் பொழுது அறிவத்தோட யோசிப்பு சுத்திரா பாருங்க, அந்த தோலுக்குள்ள நீ வச்சுட்டு வா. ஹல்லேலூயா. இப்ப இந்த மாம்சத்தையும் இந்த ரத்தத்தை கொண்டு ஆட்டுடைய தோலுக்கு சுத்தும் போது இந்த மாம்சம் ஃபிட் ஆகணும். தொந்தி ஆட்டுடைய தோலுக்கு தொந்தி ஃபிட் ஆகாத. சொல்ல புரிஞ்சுதா? அதனால அங்க போட்டுக்கிட்டுதா பூமிக்கு இருக்கக்கூடாத அந்த ஆட்டுடைய தோலுக்குள்ள போட்ட பிறகுதான் கமா இங்கே அப்பந்தான் கத்தோட நாள் என்ன செய்து ஆவிக்குள்ளாரே. இப்போ அங்க ஒரு இந்த முக்கியமான இந்த ட்ரையல் ஒன்று தெரியும். அது என்னன்னா இந்த ஸ்பிரிட் ஆவிக்குள் ரிடம்ஷன் ஆஃப் தி பாடி, சரீர மீட்பு, அத்தாரிட்டி ஓவர் தி ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ சிந்தனையின் அதிகாரம், தி ஃபார்ம் ஆஃப் காட், தேவ சாயல், நியூ நேம், புதிய நாமம், இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன், தென் இட்டர்னிட்டி, நித்திய வாழ்வு. அல்லேலூயா. புரியுதா? நம்மளோட பயணம் தெளிவா சொல்லி கொடுத்துறேன். என்னது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்பிரிட் ஆவிக்குள்ள தென் ரிடம்ஷன் ஆஃப் தி பாடி. பிரதர் சபைக்குள்ள இருந்து என்னைக்காவது நம்ம ஆவிக்குள்ள போக முடியுமா? நான் கேட்கலப்பா. கடவுளை பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது
அவர் கூட்டு போது கேட்ட கேள்வி இதுதான். சபைக்குள்ள இருக்க வரைக்கும் நீங்க ஆவி என்ன செய்திருக்கீங்க? பெற்றுக்கணும். அடையாளம் செய்யலாம், அற்புதம் செய்யலாம், மின்னல் அடிக்கும், எக்காலம் எல்லாம் அங்கதான். அதுக்கு பிறகு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கும். இந்த மாம்சத்தை ரத்தத்தையும் அறிவத்தான யோசிப்புடைய அந்த ஆட்டுடைய தோல் என்ன செய்யணும்? போட்டுக்கிட்டே இங்க போனோம், ஆளுக்குள்ள போனோம். அப்படி போகும் பொழுதுதான் the redemption of the body, சரீர மீட்பு. எது சரீர மீட்பு? அதாவது வாசிங்க, சரீர மீட்பு திருச்சிவார் வருவதற்கு நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். ஐ திங்க் ரோமன் சாப்டர் 8. அதுவும் அல்லாமல் எஸ் ரோமன் 8ஆம் அதிகாரம் 22-23 படிக்கிறேன். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவேறப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவி முதல்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஜீவகாலம் வருவதற்கு காத்திருந்து தவிக்கிறோம். போல் சொல்றேன், இப்ப நான் பரிசுத்தா பெற்றுக்கிறேன், ஆனா என் சரீர மீட்பு தான் நான் தவிக்கிறேன். அந்த தவிப்புக்கு மருந்து யாரையா கொடுக்கிறது? அவன் தவிச்சுட்டால சரீர மீட்புங்க. ஹalleluya. இப்ப இதெல்லாம் என் மூளை இல்லைங்க, இதெல்லாம் என் மூளையே கிடையாது. இது செத்த மூளை, யுத்த மூளை, இடியாட்டிக் பிரெயின். ஏதோ உலக டாக்டர் படிச்சுக்கிறேன், பட் இந்த மூலையில இதெல்லாம் எழுத முடியாது சார். அவர் கற்றுக் கொடுத்து பள்ளிப்படுத்த மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு இப்ப எழுதி வச்சுக்கிறேன், அப்படிதான் என்ன முடிஞ்சது, நிறைய சொல்லி கொடுத்தாரு. அப்போ இந்த ஸ்பிரிட் முதலாவது இந்த ட்ரையாங்கிளை கிளறது, இந்த ஸ்பிரிட் ஆவிக்குள். இரண்டாவது ரிடம்ஷன் ஆஃப் தி பாடி, சரீர மீட்பு. மூணாவது அத்தாரிட்டி ஓவர் தி ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவவருஷத்தின் மேல் அதிகாரம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானுக்குள் போன உடனே மன்னா நிறுத்தப்பட்டதோ, அதே போல நம்முடைய மரங்கள், ஊழியங்கள் எல்லாமே இயேசு வெளிப்பாட்டு வழியே நிறுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் ஜீவனுக்கு கனியை புசிக்கிறதுக்கு இடம் இல்லை, ஜீவனுக்கு அதிகாரம் தான் இடம். முதல்ல இந்த ஸ்பிரிட் ஆவிக்குள், அடுத்து ரிடெம்ஷன் ஆஃப் தி பாடி, சரீர மீட்பு, then authority over the tree of life, ஜீவனுக்கு மேல் அதிகாரம், and fourth form of God, தேவ சாயல், and then fifth one is a new name, புதிய நாமம், then eternal life. அதாவது அணையா விளக்கும் ஆட்டுக்குட்டியான விளக்கும் எங்கே இணைகிறதோ அந்த இடத்திலே தான் நித்திய ஜீவன் அளிக்கப்படுகிறது. அல்லேலூயா. எங்கே நித்திய ஜீவன்? என்ன? வாட் இஸ் இட்டர்னல் லைஃப்? எப்ப நித்திய ஜீவனுக்கு அவர் கொடுத்த டெபினிஷன் என்னன்னா, எங்கே ஆட்டுக்குட்டியான விளக்கும் அணையா விளக்கும் இணைகிறதோ அங்கேதான் நித்திய ஜீவனின் பயணம் ஆரம்பிக்கிறது. ஹalleluya. ஆட்டுக்குட்டியான விளக்கு, அதுல தேவாத்திர காடத்தில் சொல்லி வெளிப்படுத்த வாசிக்கிறோமே, அந்த விளக்கம் இங்க ஒரு அணையா விளக்க கொண்டு போனோம். அந்த ஆட்டுக்குட்டியா விளக்கு வரும். ஆட்டுக்குட்டியான விளக்கம் அணையா விளக்கு இணையணும்னா மனவாளம் ஒரு இடத்துல குடியிருக்கணும், மனவாட்டி ஆயத்தமாகும். இந்த ரெண்டு அறை இணைஞ்சாதான் சார் நித்தியத்துக்கு பயணம் ஆரம்பிக்கும். ஹalleluya. ஹalleluya. என்ன ஒரு அணையா விளக்கு? ஆமாயா, நீதிமன்ற வாசி பாருங்க, இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். அது உண்மையான மனவாட்டி. விளக்கு அணைச்சு போடுறவளும் எல்லாத்தையும் இடிச்சு போடுறவளும் எப்படி மனவாட்டியா இருக்க முடியும் நண்பர்களே? அப்போ அதுக்கு பிறகுதான் இட்டாரிட்டி, நித்திய வாழ்வு, ஆவியும் மனவாட்டியும். என்னது? இதை தெளிவா சொல்லிடுறேன். இந்த ஸ்பிரிட் ஆவிக்குள், ரிடெம்ஷன் ஆஃப் தி பாடி, சரீர மீட்பு, ரோமர் 8:23, அத்தாரிட்டி ஓவர் தி ட்ரீ ஆஃப் லைஃப், வெளிப்படுத்தல் ஜீவத்தின் அதிகாரம், ஃபார்ம் ஆஃப் காட், தேவ சாயல், 1 யோவான், நியூ நேம், புதிய நாமம், வெளிப்படுத்தல் 2, இட்டர்னல் லைஃப், அணையா விளக்கும் ஆட்டுக்குட்டிய விளக்கில் இணைகிற இடம், இட்டர்னிட்டி, ஆவியும் மனவாட்டியும். அல்லேலூயா. அப்ப நம்ம எங்க ஆரம்பிச்சோம்? ரகசியத்தில் ஆரம்பிச்சு வெளிப்பாட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஹalleluya. நம்முடைய கண்களுக்கு ஆவி மனவாட்டி தெரிகிறார்களா?
கபாலு சந்தானா ஊற்றினார். ஹalleluya. நித்திய ஓய்வு அளித்திட்ட தேவா, நித்தம் போற்றி உம்மை துதித்திடுவே. நித்திய ஓய்வு அளித்திட்ட தேவா, நித்தம் போற்றி உம்மை துதித்திடுவே. உம்மோடு சதா காலம் இருக்க ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய். என் வாஞ்சி உயர்ச்சியோர் என்னை வந்தவர் சேர்த்து கொண்டார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்து விட்டார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்து விட்டார். ஹalleluya. My dear brothers and sisters, now இந்த இட்டர்னல் லைஃப்ல இருந்து நம்முடைய ஜேர்னி ஆனது இட்டர்னிட்டிக்கு போகுது. எங்க நித்திய ஜீவனில் இருந்து நித்திய வாழ்வுக்கு. இந்த நித்திய வாழ்வுல ஆவியானவர் மனவாட்டியோடு பரிபூர்ணமாக இணைந்திருப்பார். ஆவியும் இப்போ கொஞ்சம் சில வசனத்துக்கு படிக்கணும். இந்த வெளிப்பாட்டுக்குள்ளதான், புக் ஆஃப் ரெவலேஷனுக்குள்ளதான் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Revelation chapter 19 the verse 7. Thank you Jesus. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய ஆட்டுக்குட்டியார் கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். வாசிப்பா. சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் அவளுக்கு தரித்துக் கொள்ளபடி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த வெள்ளிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இன்னும் அவர் என்ன நோக்கி ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் விருந்து. வசனத்தை ஒழுங்கா படிப்பா. ஆட்டுக்குட்டியார் கல்யாணம் விருந்து. விருந்தாளினா மனவாட்டியா மாறினா மாப்பிள்ளை இதையே பண்ணுவாரு. விருந்தாளிகள் வேற, வரவேற்பாளர்கள் வேற, பார்வையாளர் வேற, மனவாட்டி வேற. எல்லாரும் மணி ஆட்டவெல்லாம் மனவாட்டியா, விளக்கு பிடிக்கிறவெல்லாம் கண்டிகையப்பா. என்ன 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 செய்தி கொடுக்குறது? அவன் நான் இருக்க ஃபீல் பண்ணி பேசல. விசுவாசிகள் பாவம்ப்பா, உங்களை நம்பி வர்றாங்க. தயவு செய்து அவனை கொலை செய்து குளிக்கிற பேச்சுக்கிட்டு கத்தை எடுத்து பொய்யா நீர் மண்டை போட்டுறத. புதைக்கிற எழுப்ப மாட்டான், விதைக்கிற எழுப்ப மாட்டான். ஒரு விவசாயி கேட்டு பாருங்க, வறுத்த வித்து முளைக்குமா? நல்ல என்ன செய்வீங்க? சட்டியில போட்டு சிறு பயிர் பெரு பயிர் காணாத உளுந்தெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு வயலில் போட்டு விதைச்ச உடனே அது நிச்சயம் சொல்லு. நீ விவசாயத்தை முளைக்காதா? மண்ணோடு மண்ணா போகும். அதே போல கள்ள உபதேசம், பொய்யின் உபதேசம், அத்திகிசு உபதேசம், பிழையாம உபதேசம், எசேக்கியேல் தேசம் போட்டு சட்டில போட்டு விசுவாச பிதாவுக்கும் குமாரனுக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் வறுத்து நாங்கள் விதைக்க போகிறோம். விதைச்சீங்கன்னா எப்படினா முளைக்கும்? வித்தை வறுத்து விதைக்கிறவருக்கு ஐயோ, அது வெறுங்கையாது இருப்பா. விசுவாசியே ஜாக்கிரதை. நான் சொல்லி நான் போயிட்டே இருப்பேன், எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. கூப்பிட்டாரு, சொன்னாரு, பேசுறேன், போயிட்டே இருப்பேன், எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நத்திங். இப்ப கூட வாரானா போயிட்டே இருப்பேன். ஓவர். அதுக்கு பிறகு வருது பிரச்சனை. நாங்க இருக்க வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. எங்களை தாண்டி ஒரு பிரச்சனை வர போயிட்டோம் அப்படின்னா அப்ப தெரியும் தானே. வேலை கொடுக்கிற தோட்டத்துக்குள்ள நிறைய நாய் வந்த மாதிரி வரும். அழிவும் சடியும் எல்லாம் உள்ள வரும். அன்னைக்கு ஆகா ஏதோ ஒன்று போயிட்டு நல்லா கவனிக்க. இப்போ இட்டர்னல் லைஃப்ல ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? இட்டர்னிட்டி மனவாட்டி இருக்கிறார். பரிபூரண இடைவெளி. இந்த இடைவெளி தான் she has 7 rights. அவளுக்கு 7 அதிகாரம் கொடுக்கப்படும். The bride has 7 rights. அதை நான் 2000 நியூ இயர்ல கூட பேசினேன்.
என்னன்னா மணவாட்டிக்கு மட்டுமே மணவாளனை நேரடியாக சந்திப்பதற்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. She has the right to meet the Lamb of God directly. எப்படி எஸ்தர் என்று சொல்லக்கூடிய அக்சாளுக்கு தான் அகாஸ் ராஜாவை நேரடியாக சந்திப்பதற்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. கன்னிமாடத்துக்கு போனவா எத்தனை பேரு அகாஸ் ராஜாக்கு மூஞ்சி தெரியாது தெரியுமா? 127 நாட்டுக்கு போனால யாருக்காவது அகாசன் எப்படி இருப்பாரு? அவர் தலைமுடி சுறுசுறுப்பா இருக்கும், காகத்தை மாதிரி கருப்பா இருப்பாரு, கொஞ்சம் தாய் வச்சிருப்பாரு. பாத்தியா நீ பாத்தியாடா? சும்மா படத்தை வடிச்சு போட்டுக்கிட்டு இயேசு இருந்த படம் தொங்க விட்டுக்கிட்டு இவன் அந்த கன்னிமாடத்துல கத்திங்க கூப்பிட்டு உண்மைதான். அகாசராஜோட மூஞ்சி எஸ்தரை தவிர யாருக்கு தெரியாது தெரியும். கண்டிப்பா அகசர் இருப்பார், இப்படி இருப்பார், இப்படி வருவார். பாத்தியா எஸ்தரை பார்த்தா யார்தான் பார்த்த இப்ப கூட போய் பார்த்து வந்துட்ட அவருக்கு பேச வந்துட்ட. ஏனென்றால் அவள் ராஜபுரமியாய் விவாகம் பண்ணப்பட்டவள், நித்திய விவாகத்துக்கு நியமிக்கப்பட்டவள். அவளே வார்த்தைக்காக சத்தியம் மட்டுமே நித்திய விவாகத்துக்கு நியமிக்கப்பட்டவள் ஒருத்தியே அவள். அவளுடைய ஒரே ஒரு சத்தியம் என்கிற மனவாட்டி. ஹalleluya. வார்த்தைங்கிற மனவாளனுக்கு சத்தியம் மட்டும்தான் மனவாட்டி, சப மனவாட்டி இல்லவே இல்லப்பா. ஏமாந்துறாத. ஹalleluya. ஏமாத்துறோம். பலகார கூட்டம் ஜாக்கிரதை விசுவாசியே. இனி ஒருத்தன் வந்து சண்டை பண்ண மாட்டான். காசுக்கு பணத்துக்கு அடிமைப்பட்ட எப்படி சத்தியத்தை பேசுவோம்? நாங்க ஆண்டி பிரதேச ரோட்டுக்கு வந்துட்டோம். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், அவர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெளியே வந்தேன். எது வந்தாரு? whatever things may be over. ஹalleluya. இப்போ அந்த இட்டர்னல் நரகவரிகள் நித்திய ஜீவனில் இருந்து நித்திய வாழ்வுக்கு போகின்ற பொழுது வார்த்தைங்கிற மனவாளன் சத்தியம்ங்கிற மனவாட்டிக்கு ஒரு 7 ரைட்ஸ் கொடுக்கிறார், உரிமைகளை கொடுக்கிறார். நம்பர் 1, to meet, நீ எப்போனாலும் சந்திக்கலாம். to see, என்னை எப்போனாலும் பார்க்கலாம். to live, என்னோட எப்போனாலும் வாழலாம். ஹalleluya. to receive my authority, ஆளுகையை பெற்றலாம், நீ அரசாட்சி பண்ணலாம். ஆமென். நீ என்றைக்கும் என்னோடு கூட வாழலாம், நித்தியமாய் என்னோடு கூட நடக்கலாம். ஹalleluya. எல்லா உரிமைகளும் கொடுக்கப்படுகிறது. இந்த உரிமைக்கு அடையாளமாகத்தான் வார்த்தைங்கிற மனவாளனுக்கு சத்தியங்கிற மனவாட்டிக்கு அந்த ஜீவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ஹalleluya. எவள் ஜீவனுக்கு அதிகாரம் பெற்றிருக்கிறாளோ அவளை சந்திக்க அதிகாரம் பெற்றாள். ஹalleluya. அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, இப்போ இட்டர்னல் லைஃப்ல இருந்து இட்டர்னிட்டிக்கு போக முன்னால நல்ல கவனிங்க. பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து சரீர சபை கொடுக்கப்பட்ட சுவிசேஷம், கனிகள், வரங்கள், ஊழியங்கள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். நல்லா கொஞ்சம் பேசிட்டு போறேன். சபை கொடுக்கப்பட்டது காஸ்பல், ஃப்ரூட்ஸ், கிஃப்ட்ஸ், மினிஸ்ட்ரி, டெத், ரிசரக்ஷன், அசென்ஷன். இதெல்லாம் எது கொடுக்கப்பட்டது? சபை. ஹalleluya. இப்போ பரதேசில என்ன இருக்குன்னா ட்ரீம்ஸ், விஷன்ஸ், ப்ராஃபட்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபிகரேஷன், ட்ரான்சிஷன், ரெவலேஷன். இப்போ சபையானது பூமியில இருந்து பரதேசிக்கு போக முன்னால சபை நடத்துவதற்கு கொடுக்கப்பட்டதா ட்ரீம்ஸ், விஷன்ஸ், ப்ராஃபஸி, டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபிகரேஷன், ட்ரான்சிஷன், ரெவலேஷன். ஹalleluya. சொப்பனங்கள், தரிசனங்கள், தீர்க்கதரிசனங்கள், மறுரூபங்கள், மகிமைக்கு போகுதல், சரீரங்கள் மாற்றப்படுவது, இயேசு வெளிப்பாடு. இதெல்லாம் எந்த ஜானில? பூமியில இருந்து பரதேசிக்கு போற ஜானில. நண்பர்களே, முடிவாக இன்னைக்கு நாம் நம்முடைய பயணத்திலே தேவ ரகசியத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். சத்தியத்தின்படி. ஹalleluya. அங்கே ஆவியை பெற்றவர்களுக்கு இடமில்லை. ஆவிக்குள் போனவர்கள்
அதிகாரமற்றவர்கள், யாரு வரவேற்பாளர்கள், உறுப்பினர்கள், யார் பார்வையாளர்கள், சபைக்கு சொந்தமானவர்கள், யார் விருந்தாளிகள், இந்த சத்தியத்தை கேட்டு வாழ்கிறவர்கள், யார் மனவாட்டி சத்தியத்தை கேட்டு உனக்கு பேசுகிற மனவாட்டி. ஹalleluya, hallelujah. God bless you, God bless you, God bless you. We'll meet you very soon in the world. ஜோமனோமா என்னேசர் என்னுடையவரே, அவர் மார்பில் சாய்ந்திடுவே. என்னேசர் என்னுடையவரே, அவர் மார்பில் சாய்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே அத்மனேசரே, சாரோரே, ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. Our loving gracious Father, oh wonderful bridegroom, I thank you Lord. கர்த்தாவே, ஓ மனவாட்டியாக நாங்கள் ஆயத்தமாயிருக்கும் கடைசி காலத்திலே நீ பேசுது மெய்யாசத்துக்காக சோதரன் கர்த்தாவே. எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் என் ஆண்டவரே உன் சமூகத்தில் பெரிய இருப்பதாக. அதை சீக்கிரத்தை சமைக்க வேண்டிய காரியத்தை பூமிக்கு அனுப்பினீரே, நீர் வாழ்க. ஓ அதிகாரத்தின்படி எல்லா சாபங்கள், தடைகள், கடன்கள், நிர்விசாரங்கள், அந்த காலத்தின் கிரிகள் இயேசு கிறிஸ்து எரிக்கப்பட்டு நாசமாய் போவதாக. Lord, fill them and heal them and guide us. பாதுகாத்துக் கொள். வசனத்தை கேட்டு யாவரிலிருந்து பாதுகாத்துக் கொள். அருமையான அண்ணனுக்காக, தாயாருக்காக வசி கோபிக்கிறத ஜெபிக்கிறத பாதுகாத்துக் கொள்ளும். தேசத்துக்காக, குடும்பத்துக்காக, உற்றார்களுக்காக, நடிசத்துக்காக பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா கனம் துதி மகிழ்வோருக்கும் செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனே நல்லதா